அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு விஷயம் நான் மிகவும் விரும்பினேன். அதற்காக நான் மீண்டும் மீண்டும் துஆ செய்தேன். அதை நான் கற்பனை செய்தேன், வேண்டிக் கொண்டேன், நம்பிக்கையுடன் காத்திருந்தேன். ஆனால் அது நடக்கவில்லை. மெதுவாக ஒரு கேள்வி என் இதயத்தில் வந்தது. நான் இவ்வளவு மனமாற வேண்டிய போது அல்லாஹ் ஏன் இதை தரவில்லை? ஆனால் பின்பு நான் உணர்ந்தேன், அல்லாஹ் எனக்காக எழுதியது இதைவிட சிறந்ததாக இருக்கலாம். அது இப்போது எனக்கு தெரியாமல் இருக்கலாம். நாம் எல்லோரும் ஏதோ ஒன்றை பிடித்துக் கொண்டு அதற்காக துஆ செய்கிறோம். ஆனால் அல்லாஹ் அதற்கு பதிலாக இன்னும் சிறந்ததை நமக்காக தேர்ந்தெடுத்து இருக்கலாம். அதுவே ஒரு ரஹ்மாவாக இருக்கலாம். ஏனென்றால் அல்லாஹ் அறிந்திருக்கிறான் அது எவ்வளவு வலியை தரும், எவ்வளவு ஏமாற்றத்தை கொண்டு வரும், எத்தனை கதவுகளை மூடும். அதற்கு பதிலாக அவன் நம் வாழ்க்கையை மெதுவாக, அழகாக, சரியான வழியில் திருப்புகிறான். அதனால் நமது துஆ யா அல்லாஹ் நான் விரும்புவது போல தாரும் என்று அல்ல, பதிலாக அல்லாஹும்ம இக்திர்லி மா ஹுவ கைருன் லி வ அர்தினி பிமா கத்தைத். யா அல்லாஹ் எனக்கு சிறந்ததை நீ தேர்ந்தெடு, நீ தீர்மானித்ததில் எனக்கு திருப்தி அளி. ஏனென்றால் உண்மையான அமைதி நாம் விரும்பிய எல்லாவற்றையும் பெறுவதில் அல்ல, ஆனால் அல்லாஹ் நமக்காக தேர்ந்தெடுப்பதை நம்புவதில்தான் உள்ளது. ஒரு நாள் நாம் பின்னோக்கி பார்த்து சொல்வோம், அல்ஹம்துலில்லாஹ்.